இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. JC India Zone 16 JC Ronipet Power City Online Training Program Topic Living Ethics is hereby call to order. JCI கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா வெல்கம் அட்ரஸ். JC ராணிப்பேட் பவர் சிட்டி வழங்கிக் கொண்டிருக்கும் இணையதளத்தில் இன்றைய நிகழ்வின் ட்ரெய்னர் JC மோகன் அவர்களை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். மற்றும் இணையதளத்திலிருந்துள்ள அனைத்து JC உறவுகளையும் வருக என மனமாற வரவேற்று இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்சி நாவலும் ஒப்படைக்கப்படுகிறது. த ஃப்ளோர் அண்ட் டு டுடே ட்ரெய்னர். சார் நீங்கள் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ. உங்களை கோர்ஸ் கொடுத்துருக்காங்க சார். Okay, sir. Thank you so much. எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Okay, first of all, thank you so much for the people who have been here and very warm welcome along with it. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ் பர்டிகுலர் ட்ரைனிங் டைரெக்டாக. அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் அ வெரி கிறிஸ்ப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். என் பேர் வந்து JC மோகர்ஷ். நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் அப்படின்ற ஒரு ஊரை சார்ந்து நான் வந்து JCIயில் 2022 வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதிலிருந்து JCIயோட பல லோக்கல் ஆர்கனைசேஷனில் பல பொறுப்புகளை வைத்து வந்துள்ளேன். இந்த வருஷம் வந்து நான் வந்து இங்கே லோக்கல் ஆர்கனைசேஷனில் PR அப்படின்றதோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் PRல. அண்ட் என்னோட ட்ரைனிங் ஜேர்னி வந்து லாஸ்ட் இயர் 2024 பெல்லாரியில் வந்து ZTWS கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் அ சர்டிஃபைட் ஜோன் ட்ரெயினர். அண்ட் JCIயோட அந்த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் இன் 2022. ஃப்ரம் தேர் ஆன் நான் வந்து EPS அதில் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்திருந்தேன். போஸ்ட் வித் ஸ்பீச் கிராஃப்ட் வந்து நடந்தது 2023 அதில் அவுட்ஸ்டாண்டிங் வாங்கியிருந்தேன். அதை தாண்டி நான் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸான ZTWS ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமான ஜைலா நலந்தா இதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி தான் வந்து நான் வந்து ZTWSக்கு அப்ளை பண்ணேன். இட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த ட்ரைனிங். ஸோ நான் ஆடிபிளாக இருக்கேன்றதை நம்புகிறேன். am I audible? Yes sir, audible. Okay sir, thank you so much. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஆகுதான்றது மட்டும் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். ப்ரிவியூ மோட் வந்து. ஓகேங்க சார். ஓகேங்க, இப்போ பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கா? ஓகே, ஸோ லெட் மீ ஸ்ட்ரெயிட் அவே டைவ் இன் டு த டாபிக். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீரியஸில் வந்து நம்ம லைஃப் லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற விஷயங்களில் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது தமிழ் மொழியை பொறுத்தளவில் அறம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ ஔவையார் வந்து ஆத்திச்சூடி தொடங்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு லைன், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஔவையார் வந்து ஆத்திச்சூடியை தொடங்குறாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டீம்ல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கக்கூடிய டீம்ல யார் யார் என்ன பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ கேன் ஐ ஸ்டார்ட் வித் செந்தில் சார். செந்தில் சார், நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? Sir, I'm into website and software development business. Also, I'm into training. Okay, website and software development. Chennai head office, Coimbatore branch office. Okay, sir. Okay, thank you so much for that. Selvam sir. அட்லீஸ்ட் ஒரு ஒன்னோ ரெண்டோ பேர் அன்மியூட் பண்ணீங்கன்னா கூட இட் வில் பி ஃபைன். தினேஷ் சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஆடியன்ஸ் உங்க பல்ஸ் என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனிபடி எல்ஸ்? வணக்கம் சார், நான் வந்து பாஸ்கரன்.
சொல்லுங்க சார். நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனியர் ஆப்தால்மிக் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிரேட் சார், கிரேட். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க ட்ரைனிங் வந்து இப்போ நான் வந்து கார்ல போயிட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லைக் த ஸ்பிரிட். ஆனா டிரைவிங் பண்றீங்கன்னா கவனம் இல்ல வண்டி டிரைவிங். நிறுத்திட்டு இப்போ நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஓகே. ஸோ வந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஓரியன்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு ஜாப் ஓரியன்டான ஒரு விஷயத்தில் வேலை சார்ந்த ஏதோ ஒரு துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வார்த்தை அறம் அப்படின்ற வார்த்தையோட முக்கியத்துவம் என்ன? முதல்ல அறம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கரெக்டான பொருள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அறம்? அறம் அப்படின்ற வார்த்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இல்லைன்னா நம்ம தமிழில் வந்து கல்ச்சரலாக அப்படி இல்லைன்னா லிட்ரலாக வந்து ரொம்ப முக்கியமான சில வேர்ச்சுஸ் இல்லை ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அறம் இருக்கு. இங்கிலீஷில் இதுக்கு ரெலவெண்டான சப்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னா ரெலவெண்டான சப்ஸ்டியூட் இருக்கே தவிர இந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து இங்கிலீஷில் நம்மளால தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது. ஸோ தமிழ்ல இருந்து நம்ம அறம் அப்படின்ற வார்த்தையை பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய வேர்ச்சு நற்குணங்கள், அப்படி இல்லைன்னா ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற நீதிமுறைகள், அப்படி இல்லைன்னா மாரல் வேல்யூஸ் நேர்மை அப்படின்ற விஷயங்களை வந்து உள்ளடக்கின ஒரு வார்த்தையா இந்த அறம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அது நம்ம திருக்குறள்லையா இருந்தாலும் சரி, இல்ல ஆத்திச்சூடியில இருந்தாலும் சரி, மற்ற சங்க நூல்கள்லையா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையோட பயன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா வந்து இது மாறிக்கிட்டு வரும். ஆனா இதோட உள்ளடக்கம் அப்படின்றது நம்ம ஜென்ரலா இங்கிலீஷ்ல ஒரு டேர்மா சொல்ல போனா அறம் அப்படின்றது ஒரு கோர் வேல்யூ. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதோட கோர் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்றத அறம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ல நம்ம பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து கோர் வேல்யூ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது அது அறத்தை குறிக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அறம் நான் சொன்ன மாதிரி தமிழ் லிட்ரேச்சர்ல நிறைய இடங்கள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஸோ சங்கம் எரா அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அறம் அப்படின்றது என்னவா இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சங்க பாடல்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா சங்கம் வந்து ரெண்டா பிரியுது இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. ஸோ இந்த அகம் அப்படின்ற விஷயத்துல சங்கம் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது வந்து இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ இந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பாடல்ல வந்து குறிக்கக்கூடிய சில கோர் வேல்யூஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் அப்படின்றது வந்து ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன். அந்த தலைவனும் தலைவியும் அவங்க வந்து எந்த ஒரு டைரக்டான பரிச்சயம் இல்லாம அவங்க சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இருவர் மேலேயும் வந்து ஒரு அன்பு, பாசம் இல்லைன்னா அதையும் கடந்து ஒரு காதல் உருவாகிறது. அந்த டைம்ல வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு பாடலா இது வந்து அமையுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாடல்ல வந்து சில பல விஷயங்கள் வந்து ஒரு இல்லற வாழ்க்கைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இலக்கணமா இது வந்து அமையுது. ஸோ முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் யாயும் யாயும் யாராகியாரோ உங்க உங்க ஃபேமிலி இல்ல நீயோ நானோ யாருன்னு தெரியல நமக்கு இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி உங்க ஒரு ஆன்சஸ்டர்ஸ்னா அவங்க அப்பா அப்பப்பா அவங்க எல்லாம் யாருன்றது நமக்கு கரெக்டா தெரியல. பட் அப்படி இல்லைன்னா கூட நீயும் நானும் டைரக்டா எந்த வழியான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இருந்துமே எப்படி வந்து ஒரு பூமியில வந்து ஒரு மழை வந்து கலந்து அதை வந்து ஒன்னா ரெண்டுமே கலக்குதோ அந்த மாதிரி ஒரு காதல் வந்து நமக்குள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலி லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா சில பல வேல்யூஸ் வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அந்த வேல்யூஸ் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்துல ட்ரஸ்ட் அண்ட் எமோஷனல் பாண்ட். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு அப்பா மகள் இருக்காங்க, இல்ல ஒரு பையனுக்கும் அவங்க சிஸ்டருக்குமான ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் அது வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ட்ரஸ்ட் அண்ட் எமோஷன் அப்படின்ற விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி அதையும் தாண்டி பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கம்பேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மள பல பேர்ல இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கலாம். கம்பேஷன் இருக்கும், சில டைம்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சில பேர்ல கம்பேஷன் இருக்காது. பட் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் அதை தாண்டி பார்க்கணும்னா இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒரு விஷயம் இல்லாம இன்னொரு விஷயம்
இருக்காது. நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி எப்படி மழையும் பூமியும் ஒண்ணா இருக்கு, அது வந்து ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கோரிலேட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது 2 பேரோட அந்த ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஸோ இது வந்து சங்கம் எரால அறம் பத்தி நம்ம வந்து அகத்து விச் இஸ் இன்சைட் த ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதே அறம் சங்கம் எரால புறம் பத்தி என்ன பேசுது அப்படின்றத பத்தின ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்போம், இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் இந்த ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் என்னோட ஸ்டைல்ல. ஸோ தமிழகத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு சின்ன பகுதியில நிறைய குட்டி குட்டி கிராமங்களை வைத்து ஒண்ணா இருந்த ஒரு மக்கள் கூட்டம். அவங்க ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, அங்க வந்து விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது. வந்த புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தான். அந்த நாடு வீரத்தாலையும் அந்த நாடு புகழாலையும் ரொம்பவே வந்து வெளியே தெரிஞ்சு வந்த ஒரு காலம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த அரசன் வந்து சில பல விஷயங்களுக்காக வேறு நாட்டு மன்னர்கள், அந்த காலத்துல சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் 3 வேந்தர்கள் இடத்தில் இருந்தும் அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல், ஒரு வாருக்கான ஒரு மிரட்டல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் கூட தன்னோட அறத்தை மாறாம, தன்னோட அறத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாம அந்த ஒரு பர்டிகுலர் மூவேந்தர்களை எதிர்த்து போரிட்டு வென்ற ஒரு மன்னனின் கதை. ஸோ இந்த மன்னன் பேரு வேல்பாரி. நம்மள பல பேருக்கு தெரியும், பரம்பு நாட்டு தலைவன். ஸோ வேல்பாரி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போதே நமக்கு உள்ளுக்குள்ளார வரக்கூடிய ஒரு விஷயம்னா, அவர் வந்து முல்லை கொடிக்கு எப்படி தேர் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த முல்லை கொடிக்கு தேர் கொடுக்கக்கூடிய ஒரு வேல்பாரியோட ஒரு கோர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப்லெஸ் கிவிங். எப்பவுமே ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது இட் ஷுட் பி ஆல்வேஸ் செல்ஃப்லெஸ் கிவிங். நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்குள்ளார நிறைய பேர் வந்து கால்குலேட்டிவா இருப்பாங்க, இது கொடுத்தா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்றத தாண்டி செல்ஃப்லெஸ்ஸா எப்போ நம்ம கொடுக்க முடியுதோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இல்லைன்னா கோர் வேல்யூ தான் வந்து நம்ம வேல்பாரி கிட்ட இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி கம்பேஷனேட் கவர்னன்ஸ். அவர் வந்து எவ்வளோ போர் வந்தாலும், அதுல வந்து எவ்வளோ வாட்டி அவங்கள வந்து போர் தொடுத்து வந்தாலும் அவரோட மக்களுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய வளங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் அந்த போர் நடத்தி அதுல வென்றார். ஒரு சிறு படையை கொண்டு பெரும் படையை வென்றார். ஸோ அந்த கம்பேஷன் இருக்கணும். யாருக்காக அவர் அதை பண்றாருன்னா, தனக்காக மட்டும் பண்ணியிருந்தா மேபி அவ்வளோ போர்கள் அவர் வென்றிருக்க முடியாது. பட் அவர் மக்களுக்காக பண்ணாரு. அவரோட மக்கள் வாழக்கூடிய அந்த வளங்களுக்காக அவர் பண்ணதுனால அந்த வெற்றி அவரால் காண முடிஞ்சது. இன்னொன்னு அவரோட வேல்யூஸ். அவரு மதிக்கக்கூடிய சில வேல்யூஸை வந்து என்னைக்குமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண அவரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கல. ஸோ அதனாலேயே வந்து அவர் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கடைசி நடந்த போர்ல கூட சூழ்ச்சினால வென்றாங்களே தவிர அவரை வீரத்தினால வெல்ல முடியல. ஸோ அவரோட கோர் வேல்யூஸ்ல வந்து ரொம்ப கரெக்டா இருந்த ஒரு லீடர்ஷிப் எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து சங்கத்துல இருந்து வேல்பாரி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ சங்கத்தை பத்தி பேசியாச்சு. அது வந்து பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு காலம். அப்போ இருக்கிற ஒரு அறம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல, அது அப்ப இருந்த ஒரு கோர் வேல்யூஸை வந்து எப்படி நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம், எதுக்காக அதை பேசுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேரோட மனதில் எழலாம். ஸோ அந்த கரெக்டான அந்த கோர் வேல்யூஸ் இன்னைக்கு ஏன் ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா, இந்த அறம் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய கிரைம்ஸை பார்த்தா இந்த அறத்துக்கும் இந்த கிரைம்ஸுக்கும் எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 2020 நம்ம தமிழ்நாடுல நடந்த கிரைம்ஸோட ஒரு ரேஷியோ பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு இன்சைட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 2020 ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கிரைம் ரேட் வந்து ஜாஸ்தியா 202.7% உயர்ந்திருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. அந்த கேசஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து கிரைம் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே ஐபிசி கேசஸ் நமக்கு தெரியும், ஐபிசின்றது அந்த கிரைம் ரிலேட்டடான கேசஸ், ஐபிசி ரெஜிஸ்டர் பண்ண கேசஸ் வந்து 430%, 430.4% ஜாஸ்தியா இருக்கு. அது இல்லாம எஸ்எஸ்எல் கேசஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபைட் லா அண்ட் ஆர்டர் கேசஸ். ஸோ அது வந்து ஐபிசியில் வராமல் போகிற மிச்ச கேசஸ்.
ஸோ அந்த கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69.3% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து 2020 டேட்டா. நான் வந்து லேட்டஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது 2022 வரைக்குமான டேட்டா மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அப்போவுமே கூட இந்த பர்டிகுலர் கிரைம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அதுலேயும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த 2020 அப்படின்ற ஒரு கட்டம் வந்து நமக்கு லாக்டவுன் ஆரம்பித்த கட்டம். ஸோ லாக்டவுன் ஆரம்பித்த கட்டத்திலேயே இவ்வளோ கிரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லாக்டவுனுக்கு பிறகும் அந்த கிரைம் ரேட்ஸ் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் முக்கியமான கன்சர்ன்ஸாக நீங்கள் பார்க்கக்கூடியது COVID-19 லாக்டவுன், அது 2020ன்றனால அந்த டேட்டாவை விட்டுருங்க. அது கீழே வரக்கூடிய டேட்டாவாக இருக்கிற கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், அது வந்து 11.7% அப்போ இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டவுரி டெத்ஸ் வந்து 42.8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரேப் கேசஸ் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கிரைம் கேசஸ் ரிப்போர்ட்டட் 782 கிரைம் கேசஸ் ரிப்போர்ட்டட் டியூரிங் அந்த கோவிட் எரால. அதுக்கப்புறம் இந்த கிரைம் கேசஸ், சைபர் கிரைம் கேசஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட், ரொம்ப ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம காலர் டியூன் எடுத்தா கூட முதல்ல நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் ஓடிபியை பகிராதீங்க, நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க, வேற யாராவது உங்களுக்கு வந்து வேஷம் போட்டு வந்து பேசினாங்கன்னா நீங்கள் அந்த காலை வந்து அப்ரப்டாக கட் பண்ணுங்க, இல்லை ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரேப்பிடாக அந்த கிரைம் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அறத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கரெக்டான நேரம் இதுதான் அப்படின்றத நான் நம்புறேன். சரி, இந்த அறம் அப்படின்றது சங்கத்தில் சொல்லக்கூடிய அறம் அப்படின்றது என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இருக்க நிறைய கோர் வேல்யூஸ், இல்லைன்னா அறம் அப்படின்றது நம்ம இன்னைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல இருந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் இருப்பாங்களோ, உலகம் இருக்குமோ அந்த அளவுக்கும் இந்த வேல்யூஸ் அப்படின்றது வந்து மாறாதுங்க. ஸோ அதுல சொல்லக்கூடிய சில வேல்யூஸை வந்து நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லவ், ட்ரஸ்ட், கம்பேஷன், கிராட்டிடியூட், பேஷன்ஸ், ஜெனராசிட்டி, இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, கரேஜ், ஜஸ்டிஸ். அதே மாதிரி இன்னொரு விதத்துல பார்க்கும்போது ரெஸ்பெக்ட், ஹியூமிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்பதி, ஹார்மோனி, லீடர்ஷிப், பர்சீவரன்ஸ், செல்ஃப்லெஸ்னஸ், கைண்ட்னஸ் அண்ட் விஸ்டம். ஸோ நிறைய அறங்கள் இதையும் தாண்டி நமக்கு இருக்கு. நான் வந்து அதுல சுருக்கமா நமக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான அறங்கள் மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், கோர் வேல்யூஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிக்கலாம். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸில் ஒரு குட்டி பேப்பரோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோனோ எடுத்து இப்போ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அறத்தில் நீங்கள் வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, எதுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுப்பீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில். நீங்கள் ஒரு ஃபேமிலி கூட இருக்கும்போது, பிஸ்னஸ் கூட இருக்கும்போது இதில் எந்த அறத்தை வந்து ஒரு டாப் 10 மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஹைட்டில் வச்சுருக்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து மணி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா, இந்த மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு கரெக்டான அறங்கள் என்னவா இருக்கும்? ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜெனராசிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் அந்த மணி ரிலேட்டடான அந்த பர்டிகுலர் இது கரெக்டாக போகாது. ஸோ ஜெனராசிட்டி, கொடை வந்து கம்மியாக இருக்கணும், ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், இன்டெகிரிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா காசு ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, பேங்கிங்கோ இல்லை ஒரு சிட் ஃபண்ட்ஸோ நடத்துறீங்க அப்படின்னா. ஸோ ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல எது ப்ரையாரிட்டைஸ் ஆன டாப் 10 கோர் வேல்யூஸ் அப்படின்றத எழுதுங்க. ஸோ மேபி ஒரு 2 minutes எடுத்துக்கலாங்களா? கேன் ஐ கெட் அ எஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சைட்? ஓகே, ஐ திங்க் தெர் இஸ் அ சாட். ஓகே, தேங்க்யூ கிரி சார். ஸோ ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் நோட் டவுன் எது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு, இல்லைன்னா டாப் லெவலில் நீங்கள் வைக்கக்கூடிய அறங்களாக இருக்கக்கூடியது இந்த லிஸ்ட்டில் என்னலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு யூ கேன் ஜஸ்ட் ரைட். உங்களுக்கு மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை அப்படியே எழுதுங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம், இது செட் ஆகுமா இது செட் ஆகாதா அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லைன்னா உங்கள் ஃபோனில் கூட நோட் பண்ணிக்கோங்க, டாப் 10. ஆர் மேபி இன்கேஸ் யாராவது வந்து சாட் பாக்ஸில் வந்து இது வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு 2-3 யூ கேன் மென்ஷன். மேபி அதனால எனக்கும் தெரியலாம் இல்லையா, வாட் கைண்ட் ஆஃப் கோர் வேல்யூஸ் டூ யூ பொசஸ். Okay, let's take 1 more minute.
ஓகே மேம் வந்து கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ஐஃபோன் சாந்தி மேம். ஓகே, கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அது ஒரு ஃபேமிலி லைஃப்ல இன்னும் ரொம்ப முக்கியம் கிராட்டிடியூட் அப்படின்றது. ட்ரஸ்ட், ஓகே, கிராட்டிடியூட், ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், விஸ்டம். ஓகே, விஸ்டம் விஸ்டம் வந்து ஃபேமிலி லைஃப்லயும் முக்கியம், அகத்திலையும் முக்கியம், புறத்திலையும் முக்கியம் இல்லைங்களா? ரெஸ்பெக்ட் ஈக்குவல், அகத்திலையும் முக்கியம், புறத்திலையும் முக்கியம். ஓகே, வேற லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டான வார்த்தை. ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி குட் சார், வெரி குட். ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சொன்ன இன்புட்ஸ் வச்சு ஐ வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் கரேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து இதுக்கு நான் ஏன் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, எல்லாமே வந்து நம்மளால எல்லா டைம்லையும் கடைபிடிக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் நம்ம கடைபிடிக்கக்கூடிய, என்றைக்குமே கேரி பண்ணக்கூடிய சில அறங்கள் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கும். அது வந்து இதே ஃபார்மில், இப்போ லவ் அப்படின்னா லவ்வாக மட்டும் இருக்கணும் இல்லை, மேபி அது ஒரு 2 அறத்தோட ஒரு கூட்டணியாக கூட இருக்கலாம். சொல்லப்போனால் லவ் அப்படின்னு இருக்கா, லவ் அண்ட் கைண்ட்னஸ் கேன் கோ டுகெதர். அன்பு கனிவு ஒன்றா போகலாம். கரெக்டாக? அதே மாதிரி ஜெனராசிட்டின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம், கொடை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். கொடை அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் கொடை கொடுக்க முடியாது இல்லையா? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. யார் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டாலும் நம்மக்கிட்ட அந்த கொடையை வந்து நம்ம கொடுத்துட முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு விஷயம், நம்ம ஒரு டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு கிராஸ் செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதே டைமில் கரேஜ் அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலையும் நம்ம கரேஜாக இருக்கணுன்றனால கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையும் அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தொழிலையும் பொறுத்து நிறைய வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில வேல்யூஸ்க்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன மெத்தடாலஜி இருக்குது அப்படின்றத வந்து வரும் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஹியூமிலிட்டி சொல்லியிருக்கீங்க, சூப்பர், நைஸ். லெட்ஸ் ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி அகம் புறம் அப்படின்னு 2ஆ பிரித்தோம் இல்லையா? ஸோ இந்த கோர் வேல்யூஸ் அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற கிரைம் ரேட்ஸை அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம அகம் புறம் அப்படின்றத ரெண்டும் பிரித்து பார்த்து நம்ம வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டுமே இந்த கிரைம் ரேட்ஸோ இது சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸில் வந்து நமக்கு அப்போ டக்குன்னு தோணுன விஷயங்கள்லாம் நம்ம எழுதணும்ல, அதையும் தாண்டி எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அகத்திலையும் புறத்திலையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நம்ம ஒரு கோர் வேல்யூ பில்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோர் வேல்யூ எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பேசினா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வழியாக பார்த்தோம். தமிழ் அப்படின்ற ஒரு லிட்ரேச்சருக்குள்ளார, இலக்கியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சில கோர் வேல்யூஸை நம்ம பார்த்தோம். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம ட்ரெடிஷன்லேருந்து, நம்ம நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து இது வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ நம்ம பேரண்ட்ஸ் இல்லை நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற அந்த தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ நமக்கு பாஸ் ஆன் பண்ண சில கோர் வேல்யூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்திருப்பாங்க, என்ன அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத, அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது, பொய்யாமை, அதே மாதிரி பொறாமப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில கோர் வேல்யூஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அது வந்து நமக்கு இன்னும் டீப்பாக பதிஞ்சிருக்கும். நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய மற்ற கோர் வேல்யூஸை விட இது வந்து இன்னும் டீப்பாக பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு தெரிஞ்சுக்கங்க. செகண்ட், அப்சர்வ் டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளார இருக்கீங்க அப்படின்போது நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் பேசிக்கும் போதோ, நீங்கள் ஏதோ ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வரும்போதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டு வரும்போது சில விஷயத்துக்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கும், சில விஷயத்துக்கு ரொம்ப தாராள மனசோட நீங்கள் உதவி செய்வீங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு வீட்ல வந்து அப்பாவோ யாரோ இருப்பாங்க. அப்பா வந்து பிஸியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளார தான் வீட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு கால் வரும். அது அவர் ஃப்ரெண்டா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இல்லன்னா வேற ஏதோ ஒரு கடன் வாங்குன ஆளா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆளா இருக்கலாம். ஸோ அவங்க கூப்பிடும்போது இல்ல ஆஃபீஸ்ல கூட இருக்கலாம். திடீர்னு கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, குழந்தைகிட்ட அத கையில குடுத்துட்டு,
கண்ணா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு குழந்தைகிட்ட கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல அந்த கோர் வேல்யூ, சில டைம் பொய்யாமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குழந்தைக்கு சொல்லி வளர்த்திட்டு இருப்போம். திடீர்னு ஃபோனை கொடுத்துட்டு குழந்தைகிட்ட நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னோன்னா குழந்தை ஒரு செகண்டுக்கு யோசிக்கும். நிறைய இடத்துல நம்ம இது கவனிக்கலாம். டப்புன்னு பொய் சொல்ல குழந்தைக்கு வராது. ஸோ அதை கொடுக்கும்போது குழந்தை ஒரு செகண்ட் யோசிக்கும். அதே மாதிரி இருக்கிற நிறைய சின்ன சின்ன கோர் வேல்யூஸ் நமக்குள்ளார எம்பெடடா இருக்கும். அதை தாண்டி ஒருத்தர் ஒரு விஷயம் நம்மளை பண்ண சொல்லும்போது நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அண்ட் டிஸ்கஸ் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் ஏதோ முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க, ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நிலம் விற்க போறீங்க அப்படின்னு விற்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிலம் விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். அதை தாண்டி நீங்கள் வந்து சில இடத்துல கரப்ஷன் கூட கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இந்தியாவில் மட்டும்தான் இந்த கொடுமை இருக்கு இல்லையா? நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னாலும் அதுக்கும் நம்ம காசு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணும்போது கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பாருங்க, உங்க ஃபேமிலி கோர் வேல்யூஸ் என்ன, அதுக்கான அலைனான ஒரு விஷயம் தான் நீங்க பண்றீங்களா, அதுக்கு முரணா ஏதாவது பண்றீங்களா அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன்ல என்கேஜ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளார நாளைக்கு உங்க பையனோ பொண்ணோ இல்லை அடுத்த தலைமுறை வளர்ந்து வரும்போது கூட அவங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூஸ் கடைபிடிக்கணும், என்ன வேல்யூஸ் கடைபிடிக்க கூடாது அப்படின்றது. அண்ட் ஃபோர்த் திங், நம்ம ஒரு கீ வேர்ச்சுஸை வச்சிருப்போம். கரெக்டா? கீ வேர்ச்சுஸ் அப்படின்றது இப்போ நம்ம சொல்ற இந்த யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்ற விஷயம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஸோ அந்த யூனிவர்சல் ட்ரூத் வந்து எர்த்துக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். வேற ஒரு பிளானெட்டுக்கு போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூனிவர்சல் ட்ரூத் அப்ளை ஆகாது. நீங்க ஜூபிட்டர் போயிட்டு சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட் ஆனா சந்தேகமா தான் இருக்கும். இல்ல வேற ஒரு சோலார் சிஸ்டம் போயிட்டு சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட் ஆனா சந்தேகமா தான் இருக்கும். பட் சில விஷயங்கள் இருக்கு, சில கீ வர்ச்சுஸ் இருக்கு. அது எப்போ இருந்தாலும் மாறாது, எங்க போனாலும் மாறாது. ஸோ அப்படிப்பட்ட கீ வர்ச்சுஸ் தான் நம்ம சொல்லக்கூடிய ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட், எம்பதி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கீ வர்ச்சுஸை வந்து என்னைக்குமே அதை மீறாதீங்க. அதை ஒரு ஃபிக்ஸ்டாவே வச்சுக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டோம், எப்படியெல்லாம் ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போதோ ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்கும்போதோ எப்போவுமே வந்து ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைங்க. ஒரு சிம்பிளான மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் போதும். இந்த விஷயம் நம்ம பண்ணுவோம், இந்த விஷயம் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப வெல் நோன் மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபேமிலியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லக்கூடியது டாடா குரூப்ஸ் வந்து சொல்லலாம். தோ தே ஆர் இன் பிஸ்னஸ், அவங்க வந்து ஃபிலன்ட்ராபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் டாடா குரூப்ஸை வந்து என்றைக்குமே வந்து நாம ஞாபகம் வச்சிருப்போம். அதே மாதிரி கோயம்புத்தூர், நான் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சு வளர்ந்தால் நான் சொல்ல போனால் சாந்தி கியர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. ஸோ சாந்தி கியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்க வந்து லஞ்ச் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல, ஃபுட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸஸ் ஹைக்கானா கூட ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுப்பாங்க. அதுலேயும் அந்த ஃபுட்ல வந்து முக்கியமாக வந்து மைதா, சுகர்லாம் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. கரெக்டா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி ஸ்டேட்மெண்ட், அது ஒரு கொடையிலையா இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் கூட நீங்க செய்ய போற உதவியிலையா இருக்கட்டும், அது என்ன, எப்படி அப்படின்ற ஒரு கிளியரான மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். அண்ட் லீட் பை எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஃபேமிலியில தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கலாம். நாளைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு நம்ம வரலாம். ஸோ அப்படி வரும்போது நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க, நம்மளை பார்த்து தான் கத்துப்பாங்க. ஸோ நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம அதை லீட் பண்ணி கரெக்டான கோர் வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் தேர்ட், என்கரேஜ் டு ஓப்பன் கம்யூனிகேஷன். சில இடத்துல நம்ம தப்பு செய்யலாம். சில இடத்துல சின்னதாக நம்ம அசைன் பண்ண கோர் வேல்யூஸை தாண்டி போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கரெக்ஷனுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளார எப்பவுமே கொடுக்கணும். ஏன்னா அப்பா வந்து ஒரு விஷயம் அவர் தப்பா செஞ்சிருக்காருன்னா பையன் வந்து அப்பா இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவர் ஒரு தப்பு பண்ணும்போது நாளைக்கு நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் திங், ப்ராக்டிஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். நம்ம வந்து நம்ம கல்ச்சர் வழியா நமக்கு வந்து நல்ல சில ரிச்சுவல்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்குமே நிறைய இடத்துல நம்ம கடைபிடிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இப்பவும் வந்து கீப் அப் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி இருக்கிற ரிச்சுவல்ஸை வந்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட எதுக்கு அதை பண்ண சொன்னாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ண கத்துக்கிட்டா அது வந்து இன்னுமே வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளார அந்த கோர் வேல்யூஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஓகே. இப்போ கோர் வேல்யூஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளார, அதாவது அக வாழ்க்கையில எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதோ, இல்ல அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றத கத்துக்கிட்டோம். இப்போ பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், புற வாழ்க்கையில இது எப்படி பண்ணணும், இல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்ற ஆளா இருக்கீங்க, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் இல்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ
நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்க்கும் அதோட ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த கம்பெனி எங்கே போகிறாங்க, எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க, என்ன சர்வ் பண்ணுறாங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட பர்சனல் பிரின்சிபல் வேல்யூஸும் அந்த கம்பெனியோட பிரின்சிபல் வேல்யூஸும் ஒத்து போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கம்பெனியில் ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும், இல்லை நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். அப்போ அந்த பர்சனல் வேல்யூஸ்க்கு முரணான ஒரு விஷயம் தான் நான் பண்றேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு இல்லைன்னா அந்த ஒர்க்குக்கான ஒரு டிரைவ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அங்க நிப்பாட்டி இன்னொரு கம்பெனியோ இன்னொரு பிசினஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா கட்டாயம் வரும். செகண்ட், ஆக்சஸ் ஒர்க் கல்ச்சர். நீங்க மதிக்கக்கூடிய கோர் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் கல்ச்சர் தான் அங்க இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், நீங்க பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கு ஒர்க் கல்ச்சர் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் என்கேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தாலும் அது நீங்க மட்டும் இல்லை இல்லையா, அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அங்க உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்க அந்த கோர் வேல்யூஸ்க்கு கரெக்டாக அலைன் ஆயிருக்காங்களா அப்படின்ற ஒரு கிராஸ் செக் எப்பவுமே நீங்க பண்றது நல்லது. அண்ட் அலைன் வித் லாங் டேர்ம் விஷன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க் பிளேஸ்ல ஒரு லாங் டேர்ம் விஷனோட நீங்க ஒர்க் பண்ணும். அந்த லாங் டேர்ம் விஷன் தான் உங்களை டிரைவ் பண்ணி அங்க கொண்டு போகும். ஸோ அந்த விஷன் கரெக்டா இருக்கா, அது அலைன் ஆயிருக்கா, உங்க கோர் வேல்யூஸ் கூட அது அலைன் ஆயிருக்கான்றது கிராஸ் செக் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான விதங்கள். ஸோ அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னா, ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு கம்பெனில டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட கோர் வேல்யூ என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா நமக்கு சொல்ல தெரியணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம இன்னொருத்தங்க கேட்டாங்கன்னா அதை காட்ட தெரியணும் நமக்கு. செகண்ட், உங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற ஃபெல்லோ கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த பர்ட்டிகுலர் வேல்யூஸை கரெக்டா அலைன் பண்ணி ட்ரெயின் பண்ண தெரியணும். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜிஓ நடத்துறீங்க அப்படின்னா, அந்த என்ஜிஓல வந்து நீங்க என்ன சப்போர்ட் பண்றதா இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கோ காசு வாங்கி குடுக்குற ஒரு சர்வீஸ் தான் நீங்க பண்றீங்க. அங்க டெலிகாலர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த டெலிகாலர்ஸ் கிட்ட அங்க என்ன ப்ராசஸ் இருக்குன்றத தெளிவா சொல்லிக் குடுத்து, இதுக்காக தான் அந்த பணம் பயன்பட போகுது அப்படின்றத தெளிவா சொல்லிக் குடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா, அந்த என்ஜிஓக்கு அவங்க அந்த அமௌண்ட்ட வந்து இன்னும் பெட்டரா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ட்ரெயின் எம்ப்ளாயீஸ் இஸ் மஸ்ட். அண்ட் இம்ப்ளிமெண்ட் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங். ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்துல முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்துல அந்த கோர் வேல்யூஸை மீறாம அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம் உங்க கம்பெனிலயோ நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் இருக்கணும். தேர்ட், அது வந்து ரெகுலரா ஃபைனல், அந்த வந்து ரெகுலரா வந்து அந்த வேல்யூஸை நீங்க கடைப்பிடிச்சிட்டே வரீங்களா அப்படின்றத வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் எப்பெல்லாம் அதை வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமோ, ஏன்னா கரெக்டா ஒருத்தங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு தருணத்தையும் விடாம அதை செலிப்ரேட் பண்ணவும் நம்ம கத்துக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நான் முன்னாடி காமிச்ச இந்த கோர் வேல்யூஸ்ல இருந்து இப்போ அதே பேப்பர்லயோ அதே ஃபோன்லயோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகம் புறம் இல்லைன்னா ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ஆர் ஒர்க், அதுல நீங்க எது எது டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க அந்த ஒரு பேப்பர்லயோ இதுலயோ எழுதிக்கலாம். ஸோ ஐ கிவ் யூ another 2 minutes. ஸோ மேஜரான ஒரு 4-5 விஷயம் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சாட்ல கூட இல்லைன்னா சொல்லிக்கலாம். ஸோ அகம் அப்படின்ற விஷயத்துல ஃபேமிலியில நீங்க இதெல்லாம் கடைபிடிப்பீங்க, அதை தாண்டி நீங்க வந்து பிஸ்னஸ் இல்லைன்னா ஒர்க்ல இதெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ யூ கேன் ஈவன் ட்ராப் இட் இன் சாட். ஷூர் சார், ஷூர். ஷூர் சார், திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட். அவ்வளோதான். ஸோ எனி இன்புட்ஸ் எப்படி எடுப்பீங்க, எதை வந்து அகத்தில் வைப்பீங்க, எதை வந்து புறத்தில் வைப்பீங்க அப்படின்றத மேபி யூ கேன் புட் 2 or 3 இன் chat.
Okay, do you want it in chat, sir? இங்கேயே ட்ராப் பண்ணிட்டா? ஓகே. ஸோ நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து எப்போ நம்ம வந்து ஃபேமிலிலையும் பிஸ்னஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம முன்னாடி பேசின அந்த க்ரைம் ரேட்ஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். நம்ம சொசைட்டியாக இருந்தாலும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த லீடர்ஸாக இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக கிளியராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹோப் திஸ் செஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் வித் த சேம் ஸ்டேட்மெண்ட் லைக் ஐ ஸ்டார்டட். அறம் செய்ய விரும்பும். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much for the time. Thank you so much, participants. I'm handing over the particular meeting back to the host. Thank you. Thank you very much. It was a wonderful session, and I hope Selvam இருக்கீங்களா? Okay, let me take care. And it's time for feedback. Giri sir, உங்களை அட்மிட் பண்ண நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் செஷன் சார். உண்மையிலே அந்த அறம் செய்ய விரும்பு, எனக்கு அறம் செய்வது கடமை கட்டாயம் அப்படின்ற மாதிரிலாம் மாறாம அகைன் நம்ம வந்து அறம் செய்வது விரும்புன்றது ஒரு விஷயத்த வந்து நினைவுபடுத்தி, அதுவும் நம்ம பிஸ்னஸ்ல எப்படி இருக்கணும், நம்ம ஃபேமிலியில எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து கிளீனா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம எழுத வச்சோம்னா இந்த அறம்ன்றது கண்டிப்பா கோல வச்சோம்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அண்ட் ஜேசிஐயும் இதை அருமையா பண்ணிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, Giri sir. சரவணன் சார், உங்களை அட்மிட் பண்ணி பேசுங்க. அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்து ரொம்ப அருமையா எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததுமைக்காக நன்றி சார். இந்த தருணத்துல நான் இந்த ராணிப்பேட்டை டீமுக்கு சொல்லிக்கிறேன், அவங்க ஒரு அறத்தை வச்சிருக்காங்க. ரியலி ஃபென்டாஸ்டிக் சார். உங்களுடைய அறம் தொடர்ந்து இது செயல்படணும், அடுத்து புதிய தலைவர்கள் வந்தாலும் இது செயல்படணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா மிகவும் அற்புதமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது, ஆக்சுவலி நான் இப்போ ஒரு 6-7 நாட்களாக தான், 15 நாள்ல ஒரு 6 நாள் மட்டும்தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ நவ் ஐ எம் ஆல்சோ டிரைவிங்ல இருக்கேன். இருந்தாலும் இதுக்கு ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதுல மெயினான விஷயமே எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராணிப்பேட்டைக்கு ஒரு அறம் இருக்கு அப்படின்றத நான் தெளிவுபடுத்திடணும். அவங்க அந்த அறத்துல மீறாம இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக இந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டேன். அதே போல சார் வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாருங்க, மிக அருமையான விளக்கங்கள். தெளிவா நமக்கு அந்த சங்க இலக்கியத்தை ஒப்பிட்டு அதோட இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கை கம்பேர் பண்ணி அதுல நம்மளை அடாப்ட் ஆக வைக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நீங்க எழுதுங்க, அதே போல சாட் பாக்ஸ்ல போடுங்க அப்படின்லாம் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. நம்ம இத்தனை நாள் கடைபிடிக்கமோ இல்லையோ கேட்கும்போது ஒரு வாய்மொழியில அப்படி ஒரு முறை அப்படி சொல்லியிருந்தாலும் இப்ப எழுதிட்டோம், நம்ம நோட் பண்ணிட்டோம், சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறோம் அப்படின்னும் போது அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Thank you, Saran sir. Thank you very much for the feedback, and it was a wonderful session by Mohash, and the way you delivery, interaction, PPT, எல்லாமே ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. Thank you very much, and now it's time for Mohash to for the closing remarks. நீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு 2 minutes நீங்க பேசிட்டா 9 o'clock நான் முடிச்சுக்கிறேன். Sure, sir. Sure. Thank you so much, sir. Thank you for the privilege. அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப என்னோட ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி ட்ராவலிங்ல இருந்துமே இந்த ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ராணிப்பேட்டுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். சார் சொன்ன மாதிரி நீங்களும் கரெக்டான ஒரு அறத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. கீப் டூயிங் இட். அண்ட் இதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து the society will be better, family will be better. Hope this session was helpful. Thank you, sir. Thank you so much. Thank you, Mohesh. And participants எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன்னா, ராணிப்பேட் பவர் சிட்டி டெய்லி 8:15 to 9 o'clock தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணுன்றதான் லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு கொண்டு வரோம். ஒரு சிலர் யோசிக்கலாம், இந்த தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். தெரிஞ்ச விஷயமா தான் நம்ம எதை திரும்ப திரும்ப கேட்குறோமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதனாலதான் இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே அதுதான்.
இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்து அனைவருக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி ட்ரெயினர் மோகேஷ் அவர்களுக்கும் ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ வெரி மச். ஜேசி இந்தியா ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் on 17th April 2025 is hereby adjourned. Thank you all. We will see by tomorrow evening 8:15 p.m. Thank you all. Thank you very much.